வணக்கம். புதன்கிழமை மார்ச் மாதம் 12ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம். திதி வளர்பிறை திரையோதசி காலை 10:26 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு வளர்பிறை சதுர்தசி. இன்றைய திதி வளர்பிறை சதுர்தசி. சதுர்தசி என்றால் 14ஆம் பிறை. இன்றைய தினம் திரையோதசி காலை 10:26 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு வளர்பிறை சதுர்தசி திதி. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கும் நாளைக்கும். மகரம் சந்திராஷ்டமம் 2 நாள், இன்னைக்கு நாளைக்கும். இன்னைக்கு என்ன விசேஷம்னா மாசி மகம். மாசி மகம் நிறைய கோவிலில் சுவாமி புறப்பாடாகி தீர்த்தவாரி என்று உற்சவமூர்த்தியை அருகிலே உள்ள நதிக்கரை, கடல் அல்லது குளக்கரைக்கு எடுத்து செல்வார்கள். சுவாமி கோவிலேருந்து எழுந்தருளி பக்கத்தில் எங்கே தீர்த்த கரை இருக்கோ அங்கே போவார். கோவிலுடைய குளமாக இருக்கும், அல்ல ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிற கோயிலாக இருந்தால் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தால் கடற்கரைக்கு எடுத்து செல்வார்கள். அங்கே போய் சுவாமி அந்த நீரிலே மூழ்கி அங்கே பக்தர்களுக்கு புனித தீர்த்தம் வழங்குவார். மாசி மகம் அப்படின்னா பெரும்பாலான கோவில், மொத்தம் எத்தனை கோவில் இருக்கோ அதில் கிட்டத்தட்ட 80% கோவிலில் தீர்த்தவாரி நடக்கும். சிவன் கோவில், பெருமாள் கோவில், அம்பாள் கோவில், முருகன் கோவில் எல்லாத்துலேயும் தீர்த்தவாரின்னு ஒன்று உண்டு. அது மாசி மகத்துக்கு ரொம்ப விசேஷம். மாசி மகம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், எல்லா சுவாமிக்கும் வேண்டிய நாள். அதனால் கோயிலுக்கு போய் இன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணோம். மாசி மகம். இன்றைய தினம் நடராஜர் அபிஷேகம். மாலை நேரத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். காலையில் சுவாமி தீர்த்தவாரி, மாசி மக தீர்த்தவாரி. மாலை நேரத்திலே எல்லா சிவன் கோயில்களிலும் உள்ள நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். நடராஜ பெருமானுக்கு மொத்தம் 6 நாள் தான் அபிஷேகம். ஒரு வருஷத்தில் 6 நாள். ஒரு வருஷத்தில் 6 தரம் தான் நடராஜருக்கு அபிஷேகமே பண்ணுவாங்க. டெய்லி அபிஷேகம் கிடையாது நடராஜருக்கு மட்டும். அந்த 6 நாட்களில் இன்றைய தினமும் ஒன்று. இன்று மாலை எல்லா சிவன் கோயில்களிலும் உள்ள நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். சதுர்தசியை ஒட்டி தான் அபிஷேகம் வரும், அதனால் மாலையில் நடக்கும். நட்சத்திரத்தை வைத்து அபிஷேகமாக இருந்தால் காலை நேரம், திதியை வைத்து அபிஷேகமாக இருந்தால் மாலை நேரம். மாசி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சதுர்தசி நடராஜர் அபிஷேக நாட்களில் ஒன்று. எனவே இன்று மாலை உலகெங்கிலும் இருக்கின்ற அனைத்து சிவன் கோயில்களிலும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வார்கள். அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நடராஜர் அபிஷேகத்தை தரிசனம் பண்ணிட்டுவாங்க. உங்கள் பகுதியில் இருக்கிற கோவிலில் அது சிறப்பாக நடக்குதான்னு பாருங்கள். அங்கே எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா ஊர் மக்கள் எல்லாம், பக்தர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து கோவிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியாரை கூப்பிட்டு, ஐயா இன்றைக்கி நடராஜர் அபிஷேகம் பண்ணோம், சாமியை எழுந்தருளை பண்ணி அப்படி முன்னால் எடுத்து ஒரு டேபிளில் வைங்க, அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நடக்காத கோயில்களிலே நடராஜர் அபிஷேகம் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நடைபெற்று கொண்டிருக்கும் கோயில்களிலே அது இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இன்றைக்கி மாசி மகம். காலை நேரத்தில் சுவாமி புறப்பாடு தீர்த்தவாரிக்கு. சிவன் கோயில்களில் மாலை நேரத்தில் நடராஜர் அபிஷேகம். இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீரென பதவி உயர்வு வழங்குவார்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காலத்தில் அந்த பதவி கிடைக்கணுங்கிறதுக்காக யாரையெல்லாமோ போய் பார்த்தீங்க, அவங்க வீட்டு வாசலில் முறை வாசல்லாம் பண்ணி பார்த்தீங்க, அப்பெல்லாம் கிடைக்கல. இப்போ திடீர்னு கிடைக்கும் கேட்காமலே. அந்த மாதிரி ஒரு டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. மேஷத்துக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துவிட்டது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும்.
பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மிகச் சிறப்பாக இருக்கும். மிக மிக சிறப்பான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். கடன்லாம் ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணிடலாம்னு திரும்ப செலுத்தி விடலாம். கடனே இல்லாத சூழ்நிலையை கொண்டு வரலாம். எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதை அடைச்சிருவீங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. கையில் சர்ப்ளஸாக ஃபண்ட்ஸ் இருக்கும், லிக்விட் கேஷ் வச்சுருப்பீங்க. எனவே இது பொருளாதார வளர்ச்சி, குடும்ப அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை போன்ற பல்வேறு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. திருமணமாகாத மேஷராசினருக்கெல்லாம் இப்பொழுது பிடித்தாற்போல் நல்ல பெண் கிடைப்பாள். பரணி பசங்களுக்கு சுவாதி பொண்ணு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம். 2-5 குடைய புதன் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம். ராசி அதிபதியும் 11 குடையவனும் பரிவர்த்தனை. 10 குடையவன் 10ஆம் இடத்திலே ஆட்சி. 5, 7, 9 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணமாகி இன்னும் குழந்தை பிறக்காத ரிஷபராசியிலே உள்ள ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது குழந்தை பிறந்துவிடும். அந்த நல்ல தகவலை மருத்துவர் உங்களுக்கு தெரிவிப்பார். இப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அம்மாவாக போகிறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். பெண்களாக இருந்தால் இப்பொழுது கன்சீவ் ஆகிற டைம் வந்துடுச்சு. ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவி கர்ப்பவதியாக போகிறாள். அதற்கான கன்ஃபர்மேஷன், அஃபிஷியலாக மெடிக்கல் கன்ஃபர்மேஷன் அதற்கு இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நாள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். 2 குடையவன் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் மாபெரும் செல்வம் கிடைக்கும். மாபெரும் செல்வம், மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதோ பணம் வரும் அப்படின்னு அந்த மாதிரி இல்லை, பெருசாக வரும், லம்சம். அத்தகைய ஒரு அற்புதமான நேரம், மிகச்சிறப்பான நல்ல நேரம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ரிஷப ராசிக்கெல்லாம் லைஃபே செட்டில் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு வேறு தேவையே இல்லை. உங்களுடைய தேவைகள் எல்லாமே இப்பொழுது நிறைவேற்றப்படும். உங்களுடைய தேவைகளை கடவுள் பூர்த்தி பண்ணி வைப்பார். உங்களுக்கு எந்த தேவையுமே இனிமேல் இருக்காது. என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும். எந்த முயற்சி பண்ணாலும் இப்போ சக்ஸஸ் ஆகும். முயற்சி பண்ணுங்கள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி மாசி மகம், ரொம்ப நல்ல நாள். கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ராசிக்கு வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 9 குடைவன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. 5 குடைய சுக்கிரன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். பொருளாதார வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கும் சில நல்ல விஷயங்களெல்லாம் இப்பொழுது நடைபெறும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். 5 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பார்கள், நல்ல செய்திகளை சொல்வார்கள். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நாள். ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கிறது. 11 குடைவன் உச்சம் பெற்றிருக்கிறது. 11 குடைவன் உச்சம் 9ஆம் இடத்திலே. 9 குடைவனும் 11 குடைவனும் பரிவர்த்தனை. 4, 6 குடைவர்கள் பரிவர்த்தனை. கிரகங்கள் ஒன்றன் வீட்டில் மற்றொன்று என்னும் நிலையிலே மாறி இருப்பது ஒரு யோகம். அந்த விதத்திலே கடக ராசிக்கு இப்பொழுது இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. புதிதாக ஏதாவது தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். துவங்கலாம். புதிய தொழில் துவங்கலாம். இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம். இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் தொழிலை சார்ந்த வேறு ஒரு தொழிலை செய்யலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ செல்வங்கள் அழகாக தேர்வுகளை எழுதுவார்கள். கல்வி முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக இருக்கும். கடகராசியிலே உள்ள மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது எந்த தேர்வை எழுதினாலும் அதிலே 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள். நீங்கள் எந்த கல்லூரியில் எந்த பாடத்தில் சேர வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதில் அட்மிஷன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து வெளியூர் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு வரும். ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்காக ஏதோ உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம்னு வச்சுங்க, அதுக்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக டூர் போவீங்க. வெளியூருக்கு போய் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு வருவீங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு அக்கேஷன். மறக்க முடியாத மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக அது திகழும். இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இப்பொழுது வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசியிலே சந்திரன், 7ஆம் இடத்திலே சூரியன். இன்றைய தினம் சதுர்தசி திதி 14ஆம் பிறை. நாளைக்கு பௌர்ணமி, வியாழக்கிழமை. நாளை தினம் பௌர்ணமி. நாளைக்கு தான் பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி விரதம் எல்லாமே நாளைக்கு தான். வியாழக்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வருகிறது. குருவாரம் பௌர்ணமி சேர்ந்து வந்தால் சிவபெருமானை குருவாக வழிபட வேண்டும். சிவபெருமான் எங்கே குருவாக இருக்கார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி தான் குரு. சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு யாரும் இல்லை, சிவன் தான். சிவபெருமானுக்கு மொத்தம் 64 திருவுருவங்கள். அதில் ஒன்று தட்சிணாமூர்த்தி. 64 ரூபங்களிலே சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். அருவமாகவும் இருக்கிறார், உருவாகவும் இருக்கிறார். உருவாக இருக்கிறனா லிங்க வடிவி. லிங்க வடிவிலே இருப்பவரை உருவு என்று சொல்வார்கள். அது அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, லிங்க திருமேனி. அதை தவிர 64 திருவுருவங்கள் சிவபெருமானுக்கு உண்டு. அதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னா தட்சிணாமூர்த்தி. நடராஜர், தட்சிணாமூர்த்தி எல்லாம் சிவனுடைய வடிவங்கள். நாளைய தினம் வியாழக்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வருவதால் நாளைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். நாளைய தினம் கிரிவலம் செய்தால் மிகவும் நல்லது. திருக்கழுகுன்றத்தில் கிரிவலம் செய்தாலும் நல்லது. எல்லாரும் திருவண்ணாமலைக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை, திருக்கழுகுன்றத்துக்கு போங்க. பாதி பேர் திருக்கழுகுன்றத்தில் கிரிவலம் பண்ணுறது ரொம்ப பழைய காலத்திலிருந்தே அந்த வழக்கம் உண்டு. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாள். 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. 5, 10 குடைவர்கள் பரிவர்த்தனை சிம்மத்திற்கு பெரிய யோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஏனென்றால் புதன் இப்பொழுது நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது 8ஆம் இடத்திலே. 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம், கல்விஸ்தானம். நீச்சபங்கம் அடைந்த புதன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் சிம்மத்திற்கு கல்வி ஞானம் அதிகரிக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே சனி சூரியன், 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ராகு, 9ஆம் இடத்திலே குரு, 10ஆம் இடத்திலே செவ்வாய், 12ஆம் இடத்திலே சந்திரன், ராசியில் கேது. இத்தகைய அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசிக்கொண்டே இருக்கும். சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற கன்னி ராசியினருக்கெல்லாம் சிறிய பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை வந்துவிட்டது. 10 குடைவன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பதவிகள் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வியாபாரம் வளர்ச்சி அடையும். சுய தொழில், வியாபாரம், சொந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம் கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கி மாசி மகம், இன்றைக்கி சாயந்தரம் நடராஜா அபிஷேகம். கன்னி ராசிக்கு இது மிக அற்புதமான நல்ல நாள். துலா ராசிக்கு இந்த நாள் மிக மிக நல்ல நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பதால் பெரிய யோகம், ரொம்ப பெரிய யோகம், பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது. வாசக்கதவை திறந்தே வைங்க. அதிர்ஷ்டம் வரும்போது கதவை சாத்திராதீங்க. உங்கள் மனக்கதவையும் திறந்தே வையுங்கள். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்னும் எண்ணத்திலே இருக்க வேண்டும். நல்ல வாய்ப்புகள் தொழில் ரீதியாக வரும். எந்த ஒரு நல்ல வாய்ப்பு இன்று கிடைத்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வியாபார ரீதியான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
உற்றார் உறவினர் நண்பர்கள் சிலரின் சந்திப்பு இன்றைய தினம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். உங்களுக்கு நல்ல தகவல்களை அவர்கள் சொல்வார்கள். அலுவலகத்திலே பணிபுரியும் துலா ராசியினருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. ஏனெனில் 5ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. 5ஆம் இடத்தில் 5 குடைவன் ஆட்சி. எனவே பதவிகள் கிடைக்கும். உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தார் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 9 குடையவன் 10ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 5 குடையவன் 7லும் 7 குடையவன் 5லும் இடமாற்றம் பெற்றிருப்பது மிகப்பெரிய நன்மை. 7 குடையவன் உச்சமடைந்திருப்பதால் திருமண தடை விலகும். களத்திர ஸ்தானாதிபதி களத்திர காரகன் ஆகிய 2மே சுக்கிரன் தான். விருச்சிகத்துக்கு மட்டும் களத்திர காரகன் தான் களத்திர ஸ்தானாதிபதி. 2மே சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்பொழுது உச்சமாக இருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியினருக்கெல்லாம் அதன் மூலமாக நிறைய வருமானம் வரும். 11ஆம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே அதிக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 குடையவன் 11ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு யோகம். 7 குடையவன் உச்சமடைந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறது. 11 குடையவன் நீச்சபங்க ராஜயோகம் அடைந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறது. தன் சொந்த வீடான கன்னியை புதன் பார்க்கிறது. எனவே லாபஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. லாபஸ்தானம் வலுப்பெற்றால் வருமானம் அதிகமாக வரும். உடன் பிறந்த மூத்த சகோதரிகள் உங்களுக்கு மிகவும் அன்பாக, பாசமாக, அனுசரணையாக, உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இப்பொழுது செய்து கொண்டிருப்பீர்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 5 குடையவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நன்மை செய்கிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. 10ஆம் இடத்தை 10 குடையவன் பார்க்கிறது. சுபகிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு பெரிய வளர்ச்சி தொழிலிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது வெற்றி அளிக்கும். ஒரு சிலருக்கு தொழில் சம்பந்தமான சங்கங்களிலே பதவி கிடைக்கும். உங்களுடைய தொழில் சம்பந்தமாக ஏதாவது ஒரு சங்கம் இருக்கு இல்லையா? எல்லா தொழிலுக்கும் ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க. அது ஒரு கௌரவ பதவி. லெட்டர் பேடில் பிரிண்ட் பண்ணிக்கலாம், விசிட்டிங் கார்டில் போட்டு வச்சுக்கலாம். ஐ எம் தி செக்ரட்டரி ஆஃப் த அசோசியேஷன் அப்படின்னு ஸ்டைலாக சொல்லிக்கலாம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில கௌரவ பதவிகள், பெருமை அளிக்கக்கூடிய, பெயர் புகழ் அளிக்கக்கூடிய, வரும்படி இல்லாத ஆனால் புகழ் கிடைக்கக்கூடிய பதவிகள்லாம் இப்போ கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இன்றைக்கும் நாளைக்கும் மகரத்துக்கு சந்திராஷ்டமம். அதிகமாக பேச வேண்டாம். பண விஷயத்தில் ரொம்ப பத்திரமா இருக்கணும். தவறான செய்திகளை அனுப்பி உங்களை வேணும்னே யாராவது மிஸ்கைட் பண்ணுவாங்க. போலியான நபர்கள் அனுப்பும் குறுஞ்செய்திகளை புறக்கணிக்கவும். இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுன்னு வந்தோன்னா நீங்கள் போய் லிங்கை போய் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. தேவையே இல்லை. இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி ஒன்றும் ஆகப்போகுது. உனக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்குமா, லாட்ரி சீட்டில் உங்களுக்கு $1.75 மில்லியன் கிடச்சிருக்குன்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பான். வாங்கவே இல்லை. அது எப்படி விழும் ப்ரைஸு? நம்ம போய் அப்படி ஏதாவது ஒரு லாட்ரி சீட் வாங்கினோமா? வாங்காத சீட்டுக்கு எப்படி நமக்கு ப்ரைஸ் விழும்? இல்லைன்னா உங்கள் ஃபோன் நம்பரை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்குறோம்பா. எவன் சும்மா இருக்கிறவன், எவனை சம்மந்தமே இல்லை, எதோ யாரோத்த கொண்டு வந்து இந்த கோடிக்கணக்கில் வச்சுக்கோன்னு கொடுப்பானா? அவன் காசுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சும்மா வச்சுக்கோன்னு சொல்லி எவனாவது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுப்பாங்களா? அதுலேருந்தே அது ஃப்ராடுன்னு புரிஞ்சிக்க வேண்டாம். நம்ம ஆளுங்க அதையும் போய் அமுக்குவாங்க. எனக்கு பெரிய அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு. அது என்னாவும் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவான் பேங்க்லேருந்து. அந்த லிங்க்கை வச்சு அவன் உங்களுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அதுலேருந்து எடுத்துருவான். அந்த மாதிரியெல்லாம் சைபர் கிரைம் ஃப்ராடெல்லாம் நிறைய நடக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம். அந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் பர்சன்ஸ்கிட்ட போய் ஏதாவது மாட்டிக்காதீங்க. எங்கேருந்தோ வருவான், நைஜீரியாலேருந்து வருவான்.
அவன் ஆப்ரேட் பண்ணுற நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தா அது எங்கேயோ பர்மாவில் இருக்கும். ஆனால் அவன் இருக்கிறது இங்கே தான் இருப்பான், பக்கத்துலேயே அண்ணா நகரில் இருப்பான், இல்லைன்னா மன்னிவாகத்தில் இருப்பான். உங்கள் பணத்தை அபேஸ் பண்ணின்னு போனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரியும். அதனால் பி கேர்ஃபுல் வித் சைபர் கிரைம், ஃப்ராடுலன்ஸு. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம், ஜாகிரதையாக இருங்க மகர அன்பர்களே. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்ப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் குதூகூலமாக இருப்பார்கள். சந்தோஷமான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு நல்ல செய்தி இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரம் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கும். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். ரொம்ப நாளாக பார்க்காத சொந்தக்காரங்களாம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவீங்க எல்லாரும். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள், அற்புதமான நாள். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 7, 9, 11 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தை சுபகிரகங்கள் எல்லாமே பார்க்கின்றன. 7குடைவனும் 7ஆம் இடத்தை பார்க்கிறது. 7குடைவன் ராசியிலே வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. நீச்சபங்க ராஜயோகம் புதனுக்கு 7குடைவனுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண தடை விலகும். திருமணம் ஆகாத மீனராசினருக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிற வயசில் அதை மிஸ் பண்ணிடுறாங்க, கோட்டை விட்றாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன், நான் இன்னும் சம்பாதிக்கணும், வருமானம் பத்தலை, அதனால் நான் இப்போ பண்ணலை, நான் சொந்த வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றான். நிறைய பேர் தப்பு. அது கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சொந்த வீடு வாங்கி தம்பதியாக போய் கிரகப்பிரவேசம் பண்ணணும். நிறைய பேர் நான் வீடு வாங்கினா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றான். அந்த மாதிரி சொல்லாதீங்க, முதல்ல கல்யாணத்தை முடிங்க. வீடு வாங்கிறதுக்கு மனைவி வேணும், தம்பதியாக போய் கிரகப்பிரவேசம் பண்ணணும். பசுவும் கண்ணையும் வீட்டுக்குள்ளே அழிச்சிட்டு வரணும் தம்பதிகள். அப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணால் தான் கரெக்டு. அதனால் முதல்ல கல்யாணம், அப்புறம் கிரகப்பிரவேசம். இப்போ கல்யாணம் ஆகிடும். நான் சொல்ல, கிரகம் சொல்லுது. 7ஆம் இடத்தை 7குடைவன் பார்க்கிறான், சுக்கிரன் பார்க்கிறான், குரு பார்க்கிறான். எல்லா சுபகிரகங்களும் 7ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் இனிமேலும் உங்கள் திருமணம் தள்ளி போகாது. சரின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி சரின்னு சொன்னால் இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆகிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்போ டைம் கிட்ட நெருங்கிடுச்சு. நல்ல நேரம் வந்து விட்டது. திருமணத்திற்கான நேரம் அமைந்து விட்டது. வெகு சிறப்பான முறையிலே உங்களுக்கு பிடித்தாற்போல், உங்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல வாழ்க்கை துணை அமையப் போகிறது. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தயவு செய்து நழுவ விட வேண்டாம். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல நேரம் வரும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நல்ல நேரம் வரும்போது கோட்டை விட்டுட்டு அப்புறமா ஐயோ எனக்கு ஒன்றுமே நடக்கலையே, நத்திங் இஸ் ஹேப்பனிங் சார், சார் நத்திங் இஸ் ஹேப்பனிங் சார். எப்படி ஹவ் வில் இட் ஹேப்பன் அன்லெஸ் யூ ட்ரை? நத்திங் இஸ் ஹேப்பனிங். இது நிறைய பேர் சொல்கிற டைலாக்கு. அப்போ இவங்க ஏதோ டைம், நல்ல டைம் வந்தப்போ அதை கோட்டை விட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் இப்போ நத்திங் இஸ் ஹேப்பனிங் சொல்கிறாங்க. இப்போ நவ் எவ்ரி திங் வில் ஹேப்பன். நீங்கள் ஒத்துக்கிட்டா, அக்செப்ட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும் கண்டிப்பாக. நாளைய விசேஷம். நாளைக்கு பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி விரதம். நாளைக்கு வியாழக்கிழமை, குருவாரம், பௌர்ணமி சூப்பராக இருக்கும். திருவண்ணாமலை அல்லது திருக்கழுகுன்றம் அல்லது திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியிலும் பண்ணுறாங்க தெரியல. திருச்சிராப்பள்ளியில் உச்சி பிள்ளையார் மேலே இருப்பார், கீழே ஒரு அந்த சிவன் கோயில்கிட்ட ஒரு சாலை போகும். மலை அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர். அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே போனால் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. தாயுமானவர்னு பேர், அவர் பேர் தாயுமானவர்னு அவருக்கு பேர், அந்த சுவாமிக்கு பேர். ஏன்னா தன் பக்தையுடைய பொண்ணுக்கு பிரசவ வலி வந்தப்போ பக்தை போக முடியல, ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் மாட்டின்றாங்க. அந்த அம்மா பொண்ணு இந்த பக்கம் இருக்குது திருச்சியில், இந்த அம்மா ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க. அப்போ பிரிட்ஜெல்லாம் கிடையாது, ஆற்றுல வெள்ளம் போகுது, படகு விடலை. போயிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. போகிற இடத்துல திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு, வர முடியல. அந்த பொண்ணு பிரசவ அவஸ்தையில் துடிச்சிட்ருக்கு. அப்போ கதறாங்க, சிவபெருமானே என் பொண்ணுக்கு பிரசவ நேரமாச்சே, என்னால் போக முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கத்துறாங்க அந்த அம்மா. உடனே சிவபெருமான் அந்த அம்மா வேஷத்தில், அந்த பெண் வேடத்தில் போகிறார். அந்த பெண்ணு தங்க அம்மா தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கு. சிவபெருமானே பிரசவம் பார்க்குறார். அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து குழந்தையெல்லாம் கழுவி அதை தொட்டிலில் போட்டு தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணி கூடவே இருக்கார். ஒரு வாரம் கூடவே இருக்கார். அம்மா கூட இருக்காங்கன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு, பிரசவமான பொண்ணு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அம்மா வராங்க. பிரசவம் ஆகி குழந்தை பக்கத்தில் படுத்துட்டு இருக்கு. பொண்ணு நல்லா இருக்கா,
அப்படியே அவங்க அந்த அம்மா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. உனக்கு எப்படி பிரசவம் ஆச்சு அப்படின்னு. என்னம்மா 5-6 நாள் ஆகுது, நீ தானம்மா பிரசவம் பார்த்த, நீங்கள் தானே இருக்க அப்படின்னு. இல்லை நான் ஊருக்கு போயிருந்தேன், வெளியூர் போயிருந்தேன், மாட்டிக்கிட்டேன், வர முடியல அப்படின்றாங்க. அப்போ யார் எனக்கு பிரசவம் பார்த்தது? உன்ன மாதிரியே தான் இருந்தது, நீ தான் வந்த, நீ தான் பார்த்தேன்றாங்க அந்த பொண்ணு. அப்போ அசரீரி கேட்குது, உனக்காக நானே வந்து பிரசவம் பார்த்தேன்னு சிவபெருமான் அசரீரியாக சொல்கிறார். அதனால் அவருக்கு வந்து தாயும் ஆனவர். அவர் ஏற்கனவே தந்தையாக இருக்கார், உலகத்துக்கெல்லாம் தந்தை. ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரகான்னு. இந்த ஜகத்துக்கெல்லாம் பிதாவாகவும் மாதாவாகவும் இருப்பது யாருன்னா பரமேஸ்வரனும் பார்வதியும் தான். அந்த பரமேஸ்வரன் வந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தார் திருச்சியில். அதனால் அவருக்கு தாயும் ஆனவர், தாயுமானவர் அப்படின்னு பேர். தாயுமானவர்ங்கிற பேர் எப்படி வந்துன்னா தாயும் ஆனவர். அதுதான் திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற சிவன் கோயில். அந்த அம்மா இதை தாண்டி காவிரி ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு வரும்போது ஒரு வாழைப்பழ கொலை ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. அதை கொண்டு போய் அப்படியே சிவன் சன்னதியில் சமர்ப்பித்து, நான் இல்லாத நேரத்தில் என்னுடைய வடிவம் எடுத்து நீ வந்து என் பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து காப்பாற்றிருக்கே, சர்வேஸ்வரா பரமேஸ்வரா எப்பேற்பட்ட கருணை கொண்டவன் நீ அப்படின்னு நன்றி பெருக கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீர் வெடித்து அந்த சிவனுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அதனால தான் இப்போ கூட நம்ம வீட்டிலலாம் வந்து பெண்கள் வயசானவங்க இருந்தால் சொல்லுவாங்க, யாருக்காவது பிரசவம் டைம் அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஒரு வாழைப்பழ கொலை வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்க, பிரசவத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சத்தியம். நிறைய இடத்துல நான் அது வந்து சொல்லி அவங்க செஞ்சு, ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டெலிவரின்னு சொன்னெல்லாம் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அந்த மலையிலையும் இப்போ கிரிவலம் பண்ணுறாங்க. திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை மலையிலும் இப்பொழுது கிரிவலம் செய்கிறார்கள். நாளைக்கு வியாழக்கிழமை பௌர்ணமி கிரிவலம். இன்னைக்கு மாசி மகம், சாயந்தரம் நடராஜர் அபிஷேகம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.